அன்புள்ள மாணவர்களே, போன வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டகிரேஷன் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். அது என்னன்னா, இதே மாதிரி தான் லீனியர் ஃபேக்டர் நியூமரேட்டரில் இருக்கும். இன்டெக்ரல் px plus q லீனியர் ஃபேக்டர், டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இங்கே வந்து ax ஸ்கொயர் plus bx plus c. போன டைப் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்காது டினாமினேட்டரில், ஆர்டினரியாகவே இருக்கும். டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் ஆர்டினரியாக இருக்குது, ax ஸ்கொயர் plus bx plus c வித்தவுட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். இப்போ இந்த டைப் வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அது எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம்னா, நியூமரேட்டர் எப்பயும் போல a into d by dx of the denominator plus b ஆட் பண்ண வேண்டியதுதான். ரெண்டு அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸை ஆட் பண்ணி நியூமரேட்டர் px plus q equal to a into d by dx of the denominator plus b. அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா d by dx of denominator ax square differentiate பண்ணால் 2ax, bx differentiation x divided to 1 b constant, அதனால் 1 into b. So a into 2ax plus b plus the constant b. இதான் இந்த நியூமரேட்டர் ஃபங்க்ஷன். ஈக்குவல் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு. இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இன்டெக்ரல் எவால்வேட் 2x plus 1 by root of 9 plus 4x minus x square. இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் ஈக்குவல் டு a into d by dx of the denominator function plus the constant b by as usual the denominator. Square root இருந்தால் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா ஆர்டினரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் பண்ணுங்க. 2x plus 1 equal to a into d by dx of denominator function is 9 plus 4x minus x square plus another constant b. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். a into இப்போ 9 கான்ஸ்டன்ட் 9 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0 உங்களுக்கு தெரியும், ஆனால் அது போட வேண்டாம். எக்ஸ் டெரிவேட்டிவ் 1 எக்ஸ் டெரிவேட்டிவ் 1 into 4 4, 2x எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2x, ஸோ மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 2x ப்ளஸ் அந்த கான்ஸ்டன்ட் b. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம அன்னோன் a and b கண்டுபிடிப்போம். எப்படி அப்படின்னா, சூட்டபிள் வேல்யூ எக்ஸ் கொடுத்து ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கலாம், அல்லது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸை ஈக்குவேட் பண்ணியும் ரெண்டு பக்கமும் அந்த அன்னோன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ எப்போ 0 ஆகுது பாருங்க. ஏ எப்போ 0 ஆகுதுன்னா, இங்கே எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 into 4 ஆகிடும். 4 minus 4 0 ஆகிடுச்சு. ஏ வேனிஷ் ஆகிடும், டி மட்டும் இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கொடுக்கணும். 2 into 2 plus 1 equal to a into இது 4 minus 4, ஏன்னா 2 into 2 4 minus 4 minus 4 0 ஆகிடும். அப்போ b வேல்யூ தெரிஞ்சு பாருங்க. 2 into 2 4, 4 plus 1 5, b இது a 0 ஆகிடுச்சு. a into 0 0, so b value is 5. 5 தான் b வேல்யூ. அடுத்தது a வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, we have to equate the coefficients of x on both sides. இந்த ஸ்டார் எக்ஸ்பிரஷனில் ரெண்டு பக்கமும் coefficients of x நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். Equating the coefficients of x on both sides. இங்கே x coefficient equating the coefficient equating the coefficients of x on both sides. ரெண்டு பக்கமும் coefficient of x ஈக்குவேட் பண்ணா, இந்த பக்கம் x coefficient 2, அந்த பக்கம் x coefficient பாருங்க -2 into c, a into -2x வந்து -2a வரும். அப்போ இங்கே x coefficient 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் -2. இப்போ -2a equal to 2னா a வந்து -1. இதுலேருந்து இமீடியட்டாக நம்ம இதுலேருந்து நம்ம a கண்டுபிடிச்சலாமே. a equal to 2 by -2 -1. அப்போ a வேல்யூ தெரிஞ்சிருச்சு. b வேல்யூ 5, a வேல்யூ -1. இது ரெண்டையும் இப்போ இங்கே யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை இப்போ போட போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் இந்த சம் வந்து இன்டெக்ரல் given problem is 2x plus 1 by root of 9 plus 4x minus x square dx equal to a into d by dx of the denominator வந்து 4 minus 2x. இந்த ஸ்டெப் தான். a into denominator பதில் 2x plus 1 பதில்
இந்த 2x plus 1 என்பதில் a into d by dx of denominator is 4 minus 2x plus b போட்டு அந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணணும். a is minus 1 and integral minus 1 into 4 minus 2x plus b வந்து 5 by d5 by root of 9 plus 4x minus x square dx. So ab வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலா ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டு இன்டர்வலா எப்படி? ஃபர்ஸ்ட் -1 வெளியே எடுத்துருங்க. இன்டர்வல் மைனஸ் வெளியே வந்தால் -1, அப்போ 4 minus 2x by root of 9 plus 4x minus x square dx plus 5 வெளியே எடுத்துட்டு dx1 by root of 9 plus 4x minus x square dx. So ரெண்டு இன்டர்வலா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இது I1 இன்டெக்ரல் பிளஸ் இன்டெக்ரல் I2 வச்சு ரெண்டையும் சால்வ் பண்ணி இது ஐக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆட் பண்ணிட்டா ஆன்சர் வரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் I1 சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நமக்கு இன்டெகிரேஷன் ஐ மீன் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி. The property should be used for solving the I1 integral. What is the property to solve this I1 integral? Property என்னன்னா integration property. ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அது என்ன சொல்லுது அப்படின்னா integral of f of x power n into f dash of x dx இப்படி இருந்தா அது integral f of x உடைய வேல்யூ power n plus 1 by n plus 1 plus c. So இந்த integral value வந்து function power and n is an integer. Integral value integral is f of x power n into f dash of x. ஒரு function அதுக்கு integral power இருக்கும், integer power, integral derivative இருந்தா அது f of x power n plus 1 by n plus 1 plus c அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி இந்த இன்டெகிரல் எப்படி இருக்கு? I1 பாருங்க. I1 இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னா இன்டெகிரல் மைனஸ் வெளியே இருக்கு. இது f dash of x. ஆனால் இந்த இதுதான் f of x. f of x வந்து 9 plus 4x minus x square power what is that? minus 1 by 2. f of x வந்து 9 plus 4x minus x square அது டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால அது நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸ் ஆஃப்னு போயிடும். இதனுடைய டெரிவேட்டிவ் பாருங்க. அதான் இருக்கு அடுத்து டெரிவேட்டிவ் 90 டெரிவேட்டிவ் 4x is 4 x square டெரிவேட்டிவ் minus 2x dx. கரெக்டாக இந்த ரூல் அப்ளை ஆகுது. இன்டெகிரல் f dash of f of x power n into f dash of x dx. f of x வந்து 9 plus 4x minus x square power of minus of x into derivative of f of x is 4 derivative 4x dx 4 x square minus 2. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். f of x power n into f dash of x dx. n is minus of. அப்ப ஆன்சர் என்ன? minus f of x power minus of plus 1 by minus of plus 1. இந்த மாதிரி f of x is 9 plus 4x minus x square power minus of plus 1 by minus of plus 1. இதுதான் I1. I2 நம்ம அப்புறம் போடுவோம். ஃபர்ஸ்ட் I1 சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்க, this is equal to minus of plus 1க்கு ரெண்டு ஆட் பண்ணா ஆஃப் ஆயிடும். 9 plus 4x minus x square power off by off. ஏன்னா 1 minus off இருக்குதா? minus of plus 1 minus off அர்த்தம், அப்போ ஆஃப் தான். இப்போ இது மைனஸ், இது is root of 9 plus 4x minus x square power off என்பது root of 9 plus 4x minus x square தான். power off வந்து ரூட்ல போடலாம். இந்த 1/2 டினாமினேட்டர் இருக்கிறத 2 ன்னு மேல வச்சிரும். அப்ப I1 வேல்யூ இங்க பாருங்க. இப்ப I1 வேல்யூ ஸ்ட்ரைட்டாவே நம்ம I1 வேல்யூ ஸ்ட்ரைட்டா பண்ணி கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரோம் பாருங்க. minus I1 value minus இந்த 1 by denominator 1/2 வந்து 2 ஆயிடுச்சு. அந்த power of
வந்து ரூட் ஆகிடும். 9 + 4x - x ஸ்கொயர் பவர் ஆஃப் தான் இந்த ஸ்கொயர் ரூட் எழுதிடும். 9 மைனஸ் சைன் வெளியே இருக்கு. டினாமினேட்டர் 1/2 வந்து நியூமரேட்டர் 2 ஆயிடுது. இந்த பவர் ஆஃப் வந்து ரூட் ஸ்கொயர் ரூட் ஆயிடுது. இது I1 முடிஞ்சது. இந்த I1 வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ I2 போகிறோம். பட் இன்டெக்ரல் I2 அதை எப்போ போட போகிறோம்? I2 is integral 1/√9 + 4x - x square dx. இங்கே 5 வெளியே இருக்கிற 5 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றி நம்ம வந்து இப்போ போட போகிறோம். அப்போ தான் அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். சரி, டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து 9 + 4x - x square இல்லையா? 9 + 4x - x square மைனஸ் வெளியே எடுத்துங்க. அப்போ x square பாசிட்டிவ் ஆகிடும். + 4x - 4x +9 - 9 + 4x - 4x +9 - 9 மைனஸ் சைன் வெளியே எடுக்கணும். ஏன் நான் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணும் எப்பவுமே, அதுக்காக மைனஸ் வெளியே எடுக்கணும். இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற போகிறேன். x square - 4x 4 2ab அர்த்தம். a square - 2ab 2 × 2 × தான் 4 2 × 2 × x. அப்போ b வந்து 2. அப்போ 2 ஸ்கொயர் பேலன்ஸ் பண்ணி இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிறதுக்காக 2 ஸ்கொயர் ஆட் பண்ணேன். பேலன்ஸ் 2 ஸ்கொயர் செப்பரேட் பண்ணுறேன். ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு. இப்போ பாருங்க மைனஸ் திஸ் இஸ் x - 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் x - 2 ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் -2 × 2 4x + b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 அப்படியே -4 -9 இருக்கு. இப்போ இது அகைன் x - 2 ஹோல் ஸ்கொயர் -13. இப்போ மைனஸ் உள்ள அனுப்பிடுங்க. இது பாசிட்டிவ் ஆகிடும். 13 பாசிட்டிவ், x - 2 ஹோல் ஸ்கொயர் நெகட்டிவ் ஆகிடும். செகண்ட் டேர்ம் நெகட்டிவ் ஆகிடலாம். ஸோ அந்த டினாமினேட்டர் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த 9 + 4x - x ஸ்கொயர் வந்து 13 minus of x - 2 whole square அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருப்போம். அப்போ இந்த I2 என்ன ஆகுதுன்னா 5 × integral 1/√13 13 வந்து √13 whole square எழுதிங்க. 13 வந்து √13 whole square. அப்போ தான் that is 13. ரெண்டுமே ஸ்கொயராக இருக்கும் அதுக்காக. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது இன்டெகிரல் 1/√a² - x square ஃபார்ம். இன்டெகிரல் √a² - x square sin inverse x/a அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி 13 √13 ஸ்கொயர்னு எழுதிருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன நமக்குன்னா இன்டெகிரல் 1/√a² - x square அந்த டைப் வந்துருச்சு. இன்டெகிரல் 1/√a² - x square dx அப்படின்னா this is sin inverse of x/a நமக்கு தெரியும். a வந்து √13, x is x - 2 square. அப்போ அதை அப்ளை பண்ணீங்கன்னா 5 × sin inverse of x is x - 2 x/a. a is √13. 5 × sin inverse of x/2 by a by x/a. x is x - 2, a is √13. So it was I2. For I we want I is I1 + I2. What is I1? -2 × √9 + 4x - x square plus I2 5 × sin inverse of x - 2 by √13 plus c. That's all about the problem. இப்போ இது எந்த ஃபர்ஸ்ட் கூட எழுதலாம். 5 × sin inverse of x/2 by √13 -2 × √9 + 4x - x square கூட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதி செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம். ஏன்னா நெகட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டாம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். வேணா அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், செகண்ட் கூட எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராப்ளம். ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு ஸ்பெஷல் டைப். இதில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வேலை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டெகிரல் f' of x into f of x power n அப்படி இருந்தால் f of x power n + 1/n + 100 n வந்து இன்டிஜர். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு பார்த்துங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஐடியாவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.